இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி 3 டி20, 3 ஓடிஐ கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. இப்போட்டியை பார்த்தால் டி20 போட்டியிலிருந்து ரோஹித், கோலி, ஜடேஜா ஓய்வு பெற்றுள்ள நிலையில் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா அல்லது சூரியகுமார் யாதவ் செயல்பட வாய்ப்புள்ளது. அதேபோல் ஒருநாள் போட்டியை பார்த்தோம் என்றால் ராகுல் இந்திய அணியை வழிநடத்த வாய்ப்புள்ளது. ரோஹித், கோலி என இருவரும் இலங்கைக்கு எதிரான தொடரில் ஓய்வு வேண்டும் என பிசிசியிடம் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது ஹர்திக் பாண்டியாவும் ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ஓடிஐ தொடரிலிருந்து ஓய்வு வேண்டும் என பிசிசியிடம் கோரிக்கை வைத்துள்ளார். அதேபோல் ஓடிஐ தொடரில் பும்ராவும் சிறிது சந்தேகம்தான். காரணம் என்னவென்று பார்த்தால் இத்தொடருக்கு பிறகு இந்திய அணியானது சுமார் 10 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ளது. ஒருவேளை இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதேபோல் ஓடிஐ தொடரை பார்த்தோம் என்றால் அடுத்த ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிரான 3 ஓடிஐ, தற்பொழுது ஸ்ரீலங்காவுக்கு எதிரான 3 ஓடிஐ என 6 ஓடிஐ போட்டிகளில் தான் விளையாட இருக்கிறது. அடுத்த ஆண்டு சாம்பியன் டிராபி வரும் பட்சத்தில் இப்படி சீனியர் வீரர்கள் ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ஓடிஐ தொடரிலிருந்து விலகி இருப்பது கம்பீருக்கு எரிச்சலை கூட்டும் செயலாக மாறியுள்ளது. அதேபோல் கௌதம் கம்பீர் இந்திய அணியின் பயிற்சியாளராக பொறுப்பேற்று சந்திக்கப் போகும் முதல் தொடர் இதுவே ஆகும். மற்றொரு தகவல் என்னவென்றால் மற்ற நாடுகளைப் போல இந்திய அணி வீரர்களும் உள்நாட்டு போட்டிகளில் விளையாட வேண்டும் என பிசிசி விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது ஸ்ரீலங்கா தொடருக்கு பிறகு பங்களாதேஷுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு இடைப்பட்ட நாட்களில் இந்திய அணி வீரர்கள் துலிப் தொடரான இத்தொடரில் இந்திய அணி வீரர்கள் விளையாட பிசிசி விரும்புவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காரணம் என்னவென்று பார்த்தால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் பட்சத்தில் அதற்கு தயாராகும் விதமாக இது இருக்கும். ஆனால் கோலி, ரோஹித், பும்ராவுக்கு மட்டும் அவர்கள் விரும்பினால் விளையாடலாம் என பிசிசி விரும்புவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன்படி ஸ்ரீலங்காவுக்கு எதிரான போட்டிக்கான வீரர்களின் விவரம் இன்று அல்லது இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியாகலாம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது.